யங் டைரக்டர்ஸ், யங் மியூசிக் கம்போசர்ஸ், யங் ஆக்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து நிறைய விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சான்சஸ்லாம் வழங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஷாலினி பாலசுந்தரம். நமது கீதையின் ராதை டைரக்டர் இருக்காங்களா, அவங்களுடைய நெருங்கிய நண்பர். அவங்க வேற யாரும் இல்லை, அவர் டத்தோ கீதாஞ்சலி ஜி. அடுத்து நம்ம அவங்கள தான் வந்து கூப்பிட போகிறோம் டு டெலிவர் ஹர் ஸ்பீச். கால் அப்பான் டத்தோ கீதாஞ்சலி ஜி. சிறப்பு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் மைகாவின் தேசிய தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு மற்றும் ஒரு முக்கியமான வருகையாளராக இருக்கக்கூடிய மீஃபாவின் தலைவர் மற்றும் மைகாவின் உதவி தலைவர்களில் ஒருவரான அண்ணன் டத்தோ மோகன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற சிறப்பு பிரமுகர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தோழிகள், பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி வணக்கத்தினையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே முக்கியமாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கிற இந்த நிலையில், அவருடைய முன்னிலையில் ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கின்றது அரசாங்க தொலைக்காட்சிகள் மற்றும் தனியார் தொலைக்காட்சிகளில், தவிர சம்பள பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா எங்களுடைய அரசாங்க பிரதிநிதியாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்களும் இதில் கொஞ்சம் உங்களுடைய பவரை வந்துட்டு செலுத்துனீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உங்கள் முன்னாடி இந்த பிரச்சனையை வைக்கிறேன். அண்ணன் மோகன் அவர்களை பற்றி, டத்தோ மோகன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வருஷம் நிறைய கலைஞர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். என்ன நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும் போது பல பேருக்கு தெரியறது கிடையாது. ஆக இங்கே உங்களுக்காக நான் சொல்லிட்டேன், ஏதோ சொல்லியாச்சு. தன்னடக்கம் அப்படிங்கிறது ஒரு முழு வடிவமாக இருக்கக்கூடியது ஷாலினி பாலசுந்தரம். தேத்தாரி வித் கீதாஞ்சலி ஜி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அதிகமான உறவு ஏற்பட்டது ஷாலினியோட. உண்மையிலேயே ஒண்ணுமே தெரியாதது போல ஷாலினியும் சத்யேஷுமே இருப்பாங்க. ஆனா ஒரே கேமரால எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. எடிட்டிங் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும், அவ்வளோ தரமான வேலைகள். ஆனா உண்மையிலேயே அப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு இந்த திரைப்படத்தை இப்படி வெளியிட்டு, இது மட்டும் அல்லாது இன்னும் மற்ற அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கும் அவங்க தயாராயிட்டாங்க அப்படின்னு உள்ள இருந்து எனக்கு ஒரு நியூஸ் எனக்கு லேசா பற்றி சொல்லிருச்சு. ஆக இந்த படமே வெற்றி அப்படின்ன போது அடுத்தடுத்த திரைப்படங்களுடைய வெற்றிக்கு முன்கூட்டியே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒரு பெண் இயக்குனரா இந்த நாட்டில் வந்து அவங்க, அதாவது நல்ல ஒரு டெக்னிக்கலிட்டிஸ் மட்டும் தெரிஞ்சா பத்தாது, திரைப்படத்தை வந்துட்டு உருவாக்கி அதை யார்கிட்ட போய் கேட்கலாம், ஏன்னா இடங்கள்ல இருந்து அதுக்கான நிறைய கான்டாக்ட்ஸ் தேவைப்படும். அதுக்கு பிறகு அந்த படத்தை உருவாக்கி அதுக்கு பிறகு அதை மாஸ்டர் பண்ணி கொண்டு கொடுக்கணும். பிறகு இந்த மாதிரி தியேட்டர் மாதிரியான கான்டாக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கணும். ஆக படிப்படியா வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க ஒரு பெண்ணா அப்படின்ன போது, பெண்ணுன்னா எந்த வகையிலும் குறைவு கிடையாது. ஆனா அவங்களை எப்போதுமே நம்ம குறைச்சு மதிப்பிட்டு பேசி பழக்கம் ஆயிட்டோம் நம்ம. ஆக அந்த ஒரு விஷயத்துல நான் நினைக்கிறேன் இன்னொரு சிறப்பான கைத்தட்டல் ஷாலினி பாலசுந்தரத்துக்கு கிடைச்சா நல்லது, சந்தோஷம். ஜங்லி மியூசிக் அவங்க வந்துட்டு ஏற்கனவே உலக விநியோகத்திற்கு இந்த பாடல்கள் 5 பாடல்களையும் வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல பெருமையா சொல்லிக்கிறேன். ஷாலினி அவர்கள் வந்து அந்த படத்தை இயக்கி இருக்கக்கூடியது. இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் சரி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும், நிச்சயமாக உலக புகழ் பெறப்போகுது இந்த திரைப்படம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.